கோடம்பாக்கத்தில் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அது இப்போ சமீபத்தில் ஜெயந்தி ஜட்ஜ் அவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரை வச்சு திருப்பி அருந்ததிங்கிற ஜட்ஜ் அவங்க பிரேக் ஓப்பன் த ப்ராப்பர்ட்டி அண்ட் வாரண்ட் வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நிமித்தமாக நான் கமிஷன் சாரை பார்க்க வந்திருந்தேன். அவருடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் இங்கே ஆஜராயிருக்கேன். இது 10 வருஷமாக இழுத்துக்கிட்டே இருந்தது. ஒரு அநியாயமாக, அதாவது சொத்து அபகரிப்பு தான் இது. அதனால் கடவுளுங்கிறது இருக்காருங்கிறது இதுக்கு ஒரு நிரூபணமாக இருக்குது. இன்றைக்கி அதுக்கு ஒரு விடுவு காலம் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷனோட we are going to break open my property at கோடம்பாக்கம். இதை நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியப்படுத்துகிறேன். யார் அபகரிச்சதுங்க உங்களோட லேண்ட்? அந்த லேண்டோட மதிப்பு என்ன? சின்ன ஃப்ளாட்டு தான், ஆனால் அதோட மதிப்பு ரொம்ப பெருசு. ஏன்னா என்னுடைய பாட்டி கிராண்ட் மதர் எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தது. அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இளமுருகனுங்கிற ஆள் வாடகைக்கு வந்தார். ஸோ 10 வருஷமாக வாடகையும் கொடுக்காம அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது ஒரு கேஸை போட்டு அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருந்தார். சின்ன ஃப்ளாட். அவர் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என் காலில் விழுந்து எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் அவருக்கு டைம் கொடுத்து கடைசியில் ஒரு தேவையில்லாத ஒரு கிரிமினல் மைண்டோட கேஸ் போட்டார். அதுக்கு கேஸை இன்னைக்கு நான் வின் பண்ணேன். அதாவது அவர் பண்ணது தப்பு அப்படின்னு. கோடம்பாக்கத்தில் நம்பர் 10 பாஸ்கரா ஸ்ட்ரீட். ஸோ இடத்துக்கு போலி ஆவணங்கள் எதுவும் தயாரிச்சுட்டாரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டார், வீடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது ஒரு வாரத்திலேயே பார் ஆயிடுச்சு, அவரால் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் காலில் விழுந்து எனக்கு டைம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நானும் அசால்ட்டாக விட்டேன், போனால் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு குறுக்கு புத்தி ஆலோசனைகள் வந்துருச்சு. கம்மி விலையில் இந்த சொத்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன். ஆனால் எப்போ என் மேலே அலிகேஷன்ஸை போட்டு நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அவர் கேஸ் போட்டாரோ இது நிற்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் 10 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். இனி பகவானே இதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு அவருக்கே தெரியுது. அதனால இன்னைக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு. தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜட்ஜ்மெண்ட்ல இந்த வீடு அவங்களுடையது, நீ உடனே காலி பண்ணணும், அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டும் கட்டிடணும் உடனே. இதுவே லாங் பீரியடு. அதனால உன் கேஸ் எல்லாமே இஸ் ஓவர், த கேம் இஸ் ஓவர் அப்படின்னு கிளீனாக ஜெயந்தி ஜட்ஜ் கிளீனாக என்னென்ன நடந்ததோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எழுதி ஓப்பன் கோர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சொத்து அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துடணும், வாடகையும் உடனே கொடுத்துடணும், காலியும் பண்ணணும். இன்ஃப் டைம் கொடுத்தீங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த 10 வருஷம் நான் பட்ட மென்டல் ஸ்ட்ரெஸ். ஒரு தனியால் 10 வருஷமா எப்படி காலி பண்ணாமல் அப்படி இருந்தாரா? ஒரு பின்புலம் யார் இருந்தா அவங்க கூட? அது எனக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கு கேட்குறேன். தனிப்பட்ட முறையில் அவங்க மிரட்டினாரா? வேற யாரும் ஆட்களை வச்சு மிரட்டினாங்களா? இல்லை, பொய் அலிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தார். பொய் அலிகேஷன்ஸ். அதாவது கேஸ் நிற்கணும், பல வருஷங்கள் நிற்கணும்னா ஏதாவது பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே. ஸோ அந்த மாதிரி அலிகேஷன் போட்டு 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 கேஸை இழுத்து 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 இத்தனை காலமாக இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு பகவான் ஒரு விடிவு காலம் கொடுத்து. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டீங்களே எதுக்காக? பிரேக் ஓப்பன். அதாவது அங்கே ஏதாவது பூட்டுக்கிட்டு போட்டிருந்தால், ஏன்னா இது ஆர்டர் இருக்கு, இந்த ஆர்டர் இருக்கு. பிரேக் ஓப்பன் வித் போலீஸ் ப்ரொடெக்ஷனுங்கிற ஆர்டர் எங்களுக்கு கைக்கு வந்துருச்சு. ஸோ அது மரியாதை நிமித்தமாக நான் கமிஷனர் சாரை பார்த்துட்டு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு இதை செய்யணும். ஏன்னா எனக்கு இது அனுபவங்கள் ஒன்றும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இந்த மாதிரி இவர் பிஹேவ் பண்ணது, ஒரு தேர்ட் பர்சன். ஏன்னா ஹைகோர்ட்டில் இது கிட்டத்தட்ட அவர் 2005லேருந்து எனக்கு ரெண்ட் கொடுக்க விட்டுட்டாரு. இப்போ 15-16 ஆயிடுச்சு. மேபி ஒரு 8 வருஷமா 10-11 வருஷமா நடந்துச்சு. சொத்தோட மதிப்பு ரொம்ப கம்மி தான்.
சின்ன ஃப்ளாட். ஆனால் அந்த சென்டிமெண்ட் வேல்யூ, என் பாட்டி என்னை வளர்த்தவங்க, என்னோட 200 படத்துக்கும் கூட வந்தவங்க, ஷீஸ் நோ மோர். அதனால் அவங்க கொடுத்த இந்த சொத்து, அவன் உள்ளே வந்தபோது இந்த ஃபோட்டோவை மாலை போட்டு அலங்காரம் பண்ணி நான் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறேன்னு சொன்னவன் தூக்கி போட்டுட்டான். அதாவது தடயம் எதுவுமே இருக்கக்கூடாதான் என் ப்ராப்பர்ட்டின்ட்டு. அந்த ஃபோட்டோவை தூக்கி வெளியில் எங்கேயோ கடாசிட்டான். அதனால் இது சென்டிமெண்ட் வேல்யூ ஜாஸ்தி. அதனால தான் நான் இதை. அவர் சென்னையில் உள்ளவர் தானா? சென்னையில் உள்ளவர் தான். ஃபேமிலியோட தான் இருக்காரு. ஆமாம் ஆமாம், ஃபேமிலியோட தான் இருக்கார். குழந்தைங்க எல்லாம் கிடையாது. எதுக்காகனா ஒரு தனிப்பட்ட ஆள் இவ்வளோ நாளாக எப்படி உங்களுக்கு எதிராக செயல்பட்டாரு, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு இருக்காரு தான் கேட்கலாம் மறுபடியும். அது நான் தெரிஞ்சுக்கல. ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காரா தெரியல எனக்கு, அதெல்லாம் தெரியல. பட் நடந்துக்கிட்டது தப்பு, அவ்வளோதான் நினச்சி. எவ்வளோ அமௌண்ட் தரணும் மேடம்? கோர்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்? கோர்ட் ஆர்டரில் ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியது எனக்கு இப்போ ரங்கராஜபுரத்தில் வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,000 15,000 இருக்குது. கீழ் எடுத்த உடனே கீழ் ஃப்ளாட்டு வித் கார்பரேஷன் வாட்டர் அண்ட் கார் பார்க்கிங் 15 லட்சம் கொடுக்கணும் ஆக்சுவலாக. பட் நாங்கள் அவ்வளோ கிளைம் பண்ணல. 5.25 லட்சம் தான் எங்கள் வக்கீல் SA ராஜன் சீனியர் அட்வொகேட் தான் இதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டீல் பண்ணார், ஆர்டர்ஸும் வாங்கிட்டோம். இன்னும் நான் பணம்ங்கிறதே வாங்கலை. ஏன்னா எனக்கு சென்டிமெண்ட்டாக இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பணத்தை எடுத்துக்கலான்னு அப்படியே இருக்கு.